நம்ம நட்சத்திர வானம் ஷோக்காக எவ்ரி வீக் நம்ம ஒரு செலிபிரிட்டி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செலிபிரிட்டி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில சக்சஸ்ஃபுல்லான ரொம்ப பியூட்டிஃபுல்லான லீடிங் ஆக்ட்ரஸ் அஞ்சனா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். டாக்டர் ஆப்ரேஷன் தான் செய்யணும்னு சொன்னால் வேண்டான்னு சொல்லியிருப்பா. பணத்துக்கு என்ன சேவனை யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு குறை, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன். டிவியில் பேசிகிட்டு இருக்கார்ல, அந்த பொண்ணை பேசி முடிங்க. நாளைக்கே தாலி கட்டுறேன். அப்படி சொல்ல முடியாது. தமிழரசன், பேஷண்ட் இருக்கட்டும், டாக்டர் உங்களை மட்டும் தான் வர சொன்னாரு. நீங்கள் உட்காருங்க, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். பயோப்சி ரிப்போர்ட் பிரகாரம் அவரோட வயிற்றில் இருக்கிற கட்டி கேன்சர்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் ரிமூவ் பண்ணுறது பெட்டர். ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ செலவாகும் டாக்டர்? இங்கன்னா உடனே முடிச்சிடலாம், சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் செலவு இருக்காது. ஆனால் ப்ரியாரிட்டி பிரகாரம் தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, டிலே ஆகலாம். நான் பணம் ரெடி பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் டாக்டர். சரி, இங்கேயே செஞ்சிடலாம். அண்ணே, 19,745 ரூபா இருக்குண்ணே. தாத்தா ஆப்ரேஷனுக்கு பணம் கேட்டது இல்லைண்ணே. 5000 10,000 பரவாயில்ல தமிழ். 3 லட்சங்கிறது பெரிய தொகை. எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேண்ணே, கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேண்ணே. எப்படி கொடுப்ப? நீ நல்லவன் தமிழ், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால தான் நீ கொடுத்த பணத்தை எண்ணி கூட பார்க்காம அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். நீ கேட்குற கடன் அடைக்க 8-9 வருஷம் ஆகும். நான் வியாபாரி, வட்டிக்கு வர்றவன் இல்லை. அவ்வளோ நாளெல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது. என்னை தப்பாக நினச்சிக்காம புரிஞ்சுக்க. நான் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. அதெல்லாம் இருக்கட்டுப்பா, முதல்ல கை கொடு. ஹலோ சார். ஒரு நிமிஷம் பேசிட்டு. ஓகே சார். என்ன கிளம்பிட்டியா? கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொன்ன எப்படியா? இந்த பாரு, 3 லட்சங்கிறதுல 4 லட்சமாக வாங்கி தரேன். சின்ன ஆக்சிடென்ட் கேஸ் தான், 2 நாளில் ஜாமீனில் எடுத்துருவோம். ஒரு நிமிஷம்ப்பா. ஹலோ ஹலோ ஏதாவது பிரச்சனையா சார்? ஒரு வாரத்தில் வெளிநாடு போக வேண்டிய பையன் நேற்று ராத்திரி ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா குடிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அந்த பையனோட அப்பா யாராவது நான் தான் கார் ஓட்டினேன்னு ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் சரண்டர் ஆனால் பணம் தரேன்றாரு. அதுக்கு தான் அந்த பையில ஏற்பாடு பண்ணேன். கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிட்டான். பணம் கிடைக்கணும்னா நான் போகிறேன். இதுக்கு முன்னாடி முன்ன பின்ன ஜெயிலுக்கு போயிருக்கியா? இல்லை. இவன் ஆக்சிடென்ட் பண்ண காரோட டிரைவர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. செத்துட்டான், கேஸே மாறிடும். நான் ஏற்பாடு பண்ணவன் பொழப்ப பணத்துக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதான். புரிஞ்சுக்க. 5 லட்சம் கேளுங்க, நான் உங்களுக்கு 50,000 தரேன். டீல் ஓகேண்ணா அவங்கள்ட்ட பேசி ஒத்துக்குவீங்க. நான் டீ சொல்லிட்டு வரேன். அந்த கார் ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடந்ததா இல்லை யார்கிட்டையும் பணம் வாங்கிட்டு செஞ்சியா? ஏன் கேட்குறீங்க? நீ ஆக்சிடெண்ட் பண்ண செல்வா என் கூட பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தவன். என்னை ஏமாற்றி என்னோடய பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். அந்த கோவத்தில் அவன் கதையை முடிக்க நான் பிளான் பண்ணேன். அந்த பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. அவனுக்கு லோக்கல் மினிஸ்டரோட சப்போர்ட் இருக்குது. அதனால் வெளியே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்துன்னு நான் உள்ளே வந்துட்டேன். ஆனால் அவனை பார்த்தா மணிமரால் மாதிரி தானே தெரியுது.
இந்த நிமிஷம் கூட 2 பேரும் தனியாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. நான் தண்ணி அடிச்சிட்டு கார் ஓட்டுனால தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. இங்கே பார், உனக்கு வேணா அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் செல்வா அப்படி இருக்க மாட்டான். எதுக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியல. இருட்டில் சரியா தெரியல போல இருக்கு. நீ ஆக்சிடென்ட் பண்ணி முடிக்க பார்த்த செல்வரத்தனம். எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்க்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். எனக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டுச்சு. அப்போ தான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் தான் காரை ஓட்டினு ஒத்துக்கிட்டு சரண்டானா நான் கேட்ட பணத்தை தரேன்னு சொன்னாங்க. அதான் ஒத்துக்கிட்டேன். அப்போ யார் ஆக்சிடென்ட் பண்ணான்னு உனக்கு தெரியும்? தெரியாது. நான் பணம் கேட்டு போனவர் தான் இந்த மாதிரி விஷயத்த சொன்னார். உனக்கு மணிமாறனுக்கு என்ன சம்மந்தம்? அப்படி யாரும் எனக்கு தெரியாது. சரி, பணத்துக்காக தான் உள்ளே வந்தேன்னு சொன்னேன். நானும் உனக்கு பணம் தரேன். உள்ள ஒருத்தவங்கிட்ட சிரித்து பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அவன் தான் மணிமாறன். நீ ஒன்று செய், அவனை உள்ளே வச்சே போட்டுரு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் உன்னை வெளியே கொண்டு வரேன். சரியா? முடியாது. நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ சொல்கிறான், மணிமாறன்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கினேன்? உனக்கு யார் கூட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் எந்த தப்பு செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படின்னா தப்பு பண்ணுறதுக்கான முழு தகுதி எனக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உனக்கு 2 நிமிஷம் டைம் தரேன். என் மேலே கையை வச்சதுக்காக மன்னிப்பு கேட்டு எஞ்சி ஓடிடு. இல்லைன்னா என்னை சந்திச்சதுக்காக காலம் பூரா வருத்தப்படுவேன். இப்படியா வருத்தப்பட? யார் நான் காட்டுறேன். உண்மையை ஒத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி செய்யல, உள்ள வச்சு அவனோட சேர்த்து உண்மையை முடிச்சிடும். சார் புரியுதா? என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் விடுங்க. என்ன பண்றீங்க சார்? விடுங்க சார், விடுங்க சார். இப்படி வாங்க சார். மினிஸ்டர் சொன்னார் ரிஸ்க் எடுத்து உள்ள விட்டா என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் ஒரு 5 நிமிஷம் வெளில இருங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அவனை விட்டுறேன். ஒன்றும் பண்ண மாட்டோம் சார். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெளியே இருங்க. 2 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள கேட்க வேண்டியதை கேட்டுட்டு உடனே அவனை வெளியே அனுப்பிடுங்க. அது வரைக்கும் இது என்கிட்ட இருக்கட்டும். அடிக்கிறதா இருந்தா வெளிக்காயம் எல்லாம் பார்த்துக்கோங்க. நீ மட்டும் கதவை திறந்தா இவன் கதையை இங்கேயே முடிச்சிருப்பான். இந்த உயிர் பயம் காட்டி மிரட்டதெல்லாம் வேற வேண்டியது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் துணிஞ்சு தாண்டா உள்ள வந்திருக்கேன். தமிழ் அண்ணே இங்கே இருக்கேன் சார், ஒரு நிமிஷம். என்ன தமிழ், எப்படி இருக்க? இருக்கேண்ணே. ஆப்ரேஷன் முடிஞ்சுதா? தாத்தா எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் 4 நாள் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிண்ணே. பணம் பத்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ். ஹாஸ்பிட்டலில் இருந்த
டிரைவர் இறந்துட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வக்கீல்கிட்ட பேசியிருக்கேன். எவன் கையில் காலையாவது விழுந்து உன்னை எப்படியும் வெளில கொண்டு வந்துடுறேன். செல்வா இங்கே வந்து உன்னை மிரட்டிட்டு போனானாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் உங்கள் ஆளான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னது போயிட்டாரா? அப்படியா? வேற எதுவும் நடக்கல? நடக்கல. செல்வா கழுத்து எலும்பு உடைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான், தெரியுமா? இங்க பார், செல்வாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உன்னை முடிக்காம அவன் அடங்க மாட்டான். என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துறியா? உன்னை நான் காப்பாத்துறேன். இனிமேல் நான் எங்கே இருந்தால் என் உயிருக்கு ஆபத்து. நான் வெளியே போகிறேன். என்கிட்ட வேலைக்கு சேரதா இருந்தா உன்னையே நான் வெளியே எடுக்கிறேன். என்ன சொல்கிற? செல்வரத்னம் மணிமாறன் சொன்னால் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்கிட்ட இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான்னு. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்தனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துடு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேண்ணே. அண்ணே
நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துட்றேண்ணே. ம். தமிழரசன் சாகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்கிற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ணே. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறேன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்று முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் என் மேலேயே கையை வச்சுட்டான். அவன் சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. செல்வா சொல்கிறது தான் நல்ல டீலுன்னு தோணுது. அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் மணி. சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க? ரொம்ப நேரமாக உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா? மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு. அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்? ஹலோ ஹலோ, யாருமா? என்ன வேணும்? அவங்கள பார்க்க தான் வந்தேன் சார். இவரை பார்க்கவா? உள்ளே வாங்க. வாங்க. அது யாரு? பருதாக்குள்ள பொட்டா? யாரு தமிழ்? என்ன பல்ல காட்டுற? உட்காருங்க. நான் உங்ககிட்ட சாரி சொல்ல தான் வந்தேன். நேற்று அந்த காரை நீங்கள் தான் ஓட்டிட்டு வந்தீங்களா? தானே பார்த்தேன். ஏதோ காலை மிதிச்ச மாதிரி சாரி கேட்குறேன். அவன் காலை உடைச்சிருக்கிறேன். மன்னிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் காட் ஃபாதர் இல்லை. அண்ணே நீ சும்மா இரு தமிழ். இனிமே இங்க மன்னிப்பு கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆல்ரெடி நாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எதா இருந்தாலும் அங்க பேசுறீங்க. ப்ளீஸ் சார், என்கிட்ட 4 வீலர் லைசன்ஸ் கிடையாது. நீங்க போலீஸ் கிட்ட போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் கிடையாதா? மாட்டின நீ. ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க அடிபட்டதும் விட்டுட்டு ஓடல சார். ஆம்புலன்ஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டு தான் வீட்டுக்கு போனாங்க. பயத்துல நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. நான் கூட தான் நைட் ஷோ படம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை. இப்போ அதுவா முக்கியம்? ஏமா நீ பாட்டுக்கு இவனுக்கு ஒன்றா இங்கே சேர்த்துட்ட. இங்கே ஆகுற செலவில் எவன் பார்க்கறது? அண்ணே, நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருக்கீங்களா? நீங்கள் அழாதீங்க ப்ளீஸ். இதுல 1 லட்சம் ரூபாய் எழுதியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில்லும் நானே கட்டிடுறேன். எதுக்குங்க இதெல்லாம்? சரி, தமிழ் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு போக முடியாது. அதுக்கு இந்த பணத்தை வச்சு சமாளிச்சுக்கிறோம். தமிழோட பைக் கண்டமாச்ச, அதுக்கான பணத்தை எப்போ கொடுப்பீங்க? யோ வெளியே போயா? என்னையா சொன்ன? ஆமாம் ஒன்னதான், வெளியே போ. முன்ன பின்ன தெரியாத பொண்ணு கண் கலங்கினதுக்கு இந்த அண்ணனை வெளில போன்னு சொல்லிட்டல. ம் ம் போற முட்டியில் பட்ட இந்த அடி கொஞ்சம் மேலே பட்டிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும். ரொம்ப எட்டி பார்க்காதீங்க, உள்ள விழுந்துருவீங்க. ஒன்றும் இல்லை அண்ணே. ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொன்னப்பா. பழம் உங்க அம்மா பயங்கரமா நடிக்கிறாங்க. மறக்காம பழத்தை வாங்கி வைப்பா. அவர் பேசினது எதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடாம நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததே பெரிய உதவி தான். நான் போலீஸ்க்கெலாம் போகல. தேங்க்ஸ்.
இதை வச்சுக்கோங்க. நீங்களே பார்க்குறீங்கல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஹாஸ்பிட்டல் பில் நான் கொடுத்ததா இருக்கட்டும், அதுக்காவது வாங்கிக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்ஸ். உங்கள் பேர் தெரியலங்கிறதுனால செக்கில் பேர் எழுதாமல் கொடுத்துருக்கேன். தமிழரசன். என் பேர் அகல்யா, சினிமாவுக்காக அஞ்சனா. இப்போதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. நான் பொறுப்படுறேன். டேக் கேர். அடுத்த முறை கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைசன்ஸ் வாங்கிருங்க. நிச்சயமா. தேங்க்யூ. என்னென்ன இதெல்லாம்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கல? என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டீங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டிக்குங்க. சரி சார். இங்கே இறங்கிக்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்க ஏரியா கவுன்சிலர். ஏன்னா கூட்டம் போடாம அமைதியா எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணே, ஹலோ. நான் யார் என்னன்னு ஆராயாம சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்லண்ணே, அவன் ஒரு டைப்பான ஆளுண்ணே. உண்மையிலே விஷயமுள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான். இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமண்ணே. போட்டில் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மள தானே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆளுங்கெல்லாம் புதுசாக இருக்கானுங்கண்ணே. நான் சொல்கிறபடி கேட்டால் நீங்களாம் உயிரோட கரை திரும்பலாம். என்னடா போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே. என்னடா சாதாரணமாக சொல்கிற? அவ்வளோ ஈஸியாக அவனை முடிச்சிட்டிங்களா என்ன? ஆமாண்ணே. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்க அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்கே நம்ம கார் ரெடி ஆகிடுச்சான். எடுத்துகிட்டு கிளப்புக்கு வந்துடு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கியில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகே? சரிண்ணே. இந்த பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே. செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே. வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்துட்டு வந்தியா? நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்கு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன், அமைதியார். நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒன்று செய்யலாம்.
உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்றேன். அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என் சொத்துல பாதி உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினீங்கள. என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். 5 நிமிஷம் டைம். ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விட்றேன். இல்லைன்னா நானே உங்கள் 2 பேரையும் முடிச்சிருவேன். இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? அந்த டாப்பில் வர பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடில் வர ஃப்ரண்டில் கொண்டு வரும். தேங்க்ஸ். கிளாஸை முடிக்கும்.